பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அக்கட்சியின் 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சைகளாக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக மீண்டும் பதவியேற்க வேண்டும் என்ற பெர்லிஸ் மந்திரி பசார் அபுபக்கர் ஹம்சாவின் அழைப்பை நிராகரித்துள்ளார். அடுத்த தேர்தல் இன்னும் காலம் இருப்பதால் இந்த விஷயத்தை பற்றி விவாதிப்பது அவசியம் என்று அவர் கூறினார். தேர்தல் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதால் இந்த பிரச்சனை எழவில்லை என்று குறிப்பிட்ட அவர், வேட்பாளர்கள் யார் அல்லது எந்த இடங்களில் போட்டியிடுவார்கள் என்பது தங்களுக்கு இன்னும் முடிவாகவில்லை என்றும் அவர் கூறியதாக நியூ ஸ்டேட் டைம்ஸ் மேற்கோள் காட்டியுள்ளது. பெசாத்துவைச் சேர்ந்த அபுபக்கார் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சைகளாக அமர்ந்திருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தார். ரிஜ்வான் ஹஷீம், ஃபக்ருல் அன்வார் இஸ்மாயில் மற்றும் சாத் சமான் ஆகியோரின் உறுப்பினர் பதவிகள் பாஸ் கட்சியால் நீக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் ரசேல் ஐசான் அவர்களின் இடங்களை காலி செய்துள்ளார். அப்போதைய மந்திரி பிசார் சுக்ரி ரம்லிக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்றதாக கூறப்பட்டதால் அவர்களின் உறுப்பினர் பதவிகள் நீக்கப்பட்டன. 3 தொகுதிகளிலும் அரசியல் நிலைத்தன்மையை மீட்டெடுக்கவும் குடியிருப்பாளர்களின் நலனை பாதுகாக்கவும் ஒரு தீர்வை காண்பதற்கு மாநில அரசு நம்புவதாக அபுபக்கார் தெரிவித்தார். இந்நிலையில் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி இந்த திட்டம் குறித்து அபுபக்காரை கடுமையாக சாடினார். மாநிலத்தை நடத்துவதில் கவனம் செலுத்துமாறும் மற்ற கட்சிகளின் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துமாறும் கூறினார். பெசாத்து தலைவர்கள் அபுபக்காரை ஆதரித்துள்ளனர். கட்சியின் தகவல் தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் மந்திரி பெசார் பாஸ் கட்சி விவகாரங்களில் தலையிட முயற்சிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். பெசாத்து உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் அஃபீப் பஹானின் ஃபத்லியிடம் அதிக உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கக்கூடாது என்றும் மாநிலத்தையும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையையும் பாதிக்கும் ஒரு விஷயத்தில் பேச அபுபக்காருக்கு உரிமை உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.